கருட பஞ்சாசத்திலே இப்பொழுது பரிஷ்கார வர்ணகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தின் 37வது ஸ்லோகம் இன்றைக்கு. இந்த ஸ்லோகத்திலே கருடன் அணிந்திருக்கிற ஆபரணங்களான பாம்புகள் கருடனுக்கு ஆரத்தி சுற்றுவதாக ஒரு வர்ணனம். சுற்றுவது போல் இருக்கிறது. அந்த பாம்புகளின் தலைகளிலே இருக்கிற ரத்தனங்கள் பாம்புகள் தலைகளை அசைக்கும் பொழுது ஹாரத்தி சுற்றுவது போல் இருக்கிறது என்கிற உத்பிரேட்சை. முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரீஹே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதித ஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. 37வது ஸ்லோகம். வர்த்யாபஸ்வஸ்திகாக்ர ஸ்புரதருணசிகா தீப்ரரத்தன பிரதீபைः பத்னத்பிஸ்தாபமந்தः பகுள விஷமஷி கந்ததைலாபிபூர்ணைः நித்யம் நீராஜனார்த்தம் நிஜபணபலகைः घूर्णमानानि तूर्णम् भोगैरापूरयेयुः भुजगकुलरिपोः भूषणानीषणान्नः. சுருக்கமான அர்த்தம், கருடன் தனக்கு ஆபரணமாக அணிந்திருக்கிற பாம்புகள், அந்த பாம்புகள் தங்கள் தலை ரத்தனங்கள் மூலம் கருடனுக்கு ஒரு நீராஜன ஹாரத்தியை பண்ணுகின்றன போல இருக்கிறது என்று. பொழிப்புரை. உள்ளே வெப்பத்துடன் பத்னந்த அந்தஹ தாபம் அந்தஹ அந்தஹ உள்ளே தாபம் வெப்பம் விஷமய எண்ணெய் நிறைந்து விஷமஷி கந்த தைலாபிபூர்ணை விஷமே எண்ணெய் போல் இருக்கிறது. வத்தி போன்ற ஸ்வஸ்திக சின்னங்கள் கொண்ட படங்களின் நுனியிலே, இங்கே வத்தி என்று சொன்னது திரி. ஒரு விளக்கு திரி இருக்கும், எண்ணெய்க்கும். அந்த திரி ஸ்தானத்திலே இங்கே என்ன இருக்கிறது என்றால், பாம்பினுடைய முகத்திலே பணத்திலே நம்மில் பல பேர் பார்த்திருக்கலாம், ஒரு திருமணிட்டுக் கொண்டது போன்ற ஒரு சின்னம் ஒன்று அடையாளம் இருக்கும். அதை ஸ்வஸ்திக சின்னம் என்று சொல்வது வழக்கம். ஒன்று சொல்லியாக வேண்டும், இன்றைய நாட்களிலே ஸ்வஸ்திக சின்னம் என்பதற்கு வேறு விதமான குறி போடுகிறார்கள். ஆனால் ஸ்வஸ்திகம் என்பது ஒரு பொதுவான பெயர். எந்த சின்னங்களையும் சொல்லலாம். குறிப்பாக பாம்பினுடைய தலையில் பணத்தில் இருக்கிற சின்னம் ஸ்வஸ்திகம் என்கிற சொல்கிற வழக்காறு இலக்கியங்களிலே இருக்கிறது என்பதை நாம் காட்டப் போகிறோம். அந்த ஸ்வஸ்திக நுனியில் கொண்ட அந்த ஸ்வஸ்திக சின்னங்களுடைய நுனியிலே ரத்ன தீபங்கள் ஜொலிக்கின்றன. கொஞ்சம் வாக்கியம் பெரிதாகிவிட்டது, பார்ப்போம். பாம்பினுடைய தலையிலே ரத்தனங்கள் இருக்கின்றன. அந்த ரத்தனங்கள் விளக்குகள் தீபங்கள் போல இருக்கின்றன, பிரகாசிக்கின்றன, ஜொலிக்கின்றன. தீபம் என்றால் எண்ணெய் எங்கே திரி எங்கே என்றெல்லாம் கேட்டால் அது கூட இருப்பது போல இருக்கிறது. ஏனென்றால் அந்த பணம் இருக்கிறதே, பணம் என்பது பாம்பினுடைய தலைவிலே ஆடுகிற படம், பாம்பின் படம். அது அங்கே ஒரு ஸ்வஸ்திக சின்னம் இருக்கிறது, திருமண் போல ஒன்று, ஹரிபாதாகிருதியாக ஒரு கோடு இருக்கிறது. அதை பார்த்தால் அந்த விளக்குக்கு திரி போட்டு வைத்தார் போல் இருக்கிறது அந்த கோடு. எண்ணெய் எங்கே அப்படி கேட்டால், பாம்பினுடைய முகத்திலே விஷம் இருக்கிறது. அந்த விஷம் திரவமாக இருக்கிறது, மஷியாக இருக்கிறது, மையாக இருக்கிறது.
அது அந்த விளக்குக்கு கூத்தின எண்ணெய் தானோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த பாம்பினுடைய முகத்திலேயே எண்ணெய் குத்துகிற இடமும் இருக்கு, திரி போல ரேகையும் இருக்கு, நுனியிலே ரத்தனம் விளக்கினுடைய ஜுவாலை போல ஜொலித்துக் கொண்டும் இருக்கிறது. இந்த மூன்றையும் சேர்த்து வைத்து பார்த்தால் கவிக்கு என்ன தோன்றுகிறது? பாம்புகள் விளக்கேற்றி வைத்து இருக்கின்றன என்று. எதற்காக என்றால் தீபாராதனை பண்ணுவதற்காக, தீப நீராஜனம் பண்ணுவதற்காக ஏற்றி வைத்திருக்கின்றன. யாருக்கு என்றால் கருடனுக்கு ஹாரத்தி சுற்றுவது போல. கருடனுடைய பல அவயவங்களிலே தானே இவைகள் அமர்ந்திருக்கின்றன. அதனாலே தன்னுடைய தலையை இவை அசைத்தால் கருடனுக்கு தீபாராதனம் பண்ணினது போல ஆகும். சர்ப்பங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கின்றன, கருடனுக்கு ஆரத்தி சுற்றுவது போல. அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே. ஒன்று பார்ப்போம். இதற்கு முன் ஸ்லோகங்களிலெல்லாம் கருடனிடம்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கும். கருடனுடையது ஒன்றுதான் நம் விருப்பங்களை, நம்முடைய பிரார்த்தனையை ஈடுகட்டி தர வேண்டும் என்று இருக்கும், நிறைவேற்றி. ஆனால் இங்கே என்ன இருக்கிறது? கருடனுக்கு சத்ருவாக இருக்கிற சர்ப்பங்கள், சத்ரு என்பதை விட இங்கே கருடனுக்கு ஆபரணங்களாக இருக்கிற சர்ப்பங்கள், அவை நமக்கு விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறது. இது எப்படி ஒட்டும் என்றால், அவையும் இப்பொழுது கருடனுடைய சரீரத்திலே பாகமாக ஆகிவிட்டன. கருடனுடைய புருவம் எனக்கு இதை நன்மையை செய்யட்டும் என்று கருடனுடைய வெவ்வேறு அவயவங்கள் நன்மை எதிர்பார்ப்பது போல, கருடனுடைய ஆபரணங்களான சர்ப்பங்கள் கூட எங்களுக்கு மனோரசங்களை பூர்த்தி பண்ணட்டும் என்கிற பிரார்த்தனை இங்கே இருக்கிறது. பொழிப்புரை முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே கவி நயம் அதிகமாக இருக்கிறது. உத்பிரேட்சை என்பது கவியாக பண்ணுகிற கற்பனை, ரூபகம் என்பது உருவகம், ஒன்றை போல் ஒன்று இருந்தால் அதுவாகிய அது என்று சொல்வது. ரூபக பரம்பரை என்றால் ஒரு 3-4 விஷயங்களிலே அந்த மாதிரி ரூபகம் பண்ணி ஒன்றுக்கொன்று தொடர்பையும் சொல்லிவிடுவது. இப்பொழுது பார்ப்போம். பரிஷ்கார வர்ணகம் என்பது போன ஸ்லோகத்திலே ஆரம்பித்தது. அதிலே ஆரம்பத்திலேயே என்ன சொன்னார் என்றால், 8 மகா சர்ப்பங்கள் இருக்கின்றன, தக்ஷகம், வாசுகி, ஆதிசேஷன் இத்தியாதியாக. அந்த 8ம் கருடனுக்கு 8 ஆபரணங்கள் ஆகின என்று சொல்லி முடித்தார். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சி. அவற்றின் தலைகள் ஆடும்போது தலையில் இருக்கிற ரத்தன தீபங்களும் ஆடுகின்றன. அதை பார்த்தால் கருடனுக்கு தீபாரத்தி எடுத்தது போல் இருக்கும் என்று ஒரு கவியினுடைய கற்பனை இது. தலையிலே ரத்தனத்தை தாங்கி கொண்டிருக்கிற பாம்புகள் தலையை சுழற்றினால், ஆட்டினால், அந்த தீபங்கள் கருடனுக்கு ஹாரத்தி போலே ஆடுவதாக இருக்கும் என்று கவி கற்பனை. உத்பிரேட்சை என்று சொல்கிறோம். வழக்கமாக நாம் காட்டுகிற தீபஹாரத்தியோடு இதை ஒப்பிட்டால், நாம் கூடத்தான் பெருமாளுக்கு காட்டுவது போலே கருடனுக்கு தீபஹாரத்தை காட்டுகிறோம். அதற்கும் இந்த பாம்பு காட்டுகிற தீபஹாரத்திக்கும் என்ன ஒப்புமை என்று யோசித்து பார்த்தோமானால், நம்முடைய தீபஹாரத்தியிலே ஒரு அகல் இருக்கும், அந்த அகலிலே எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் மேலே திரி இருக்கும், அந்த திரி மேலே அந்த தீப நெருப்பு இருக்கும். இப்பொழுது பாம்பு ரத்னங்களாலேயே தீபஹாரத்தி பண்ணுகிறது என்று சொன்னால், திரி எங்கே, எண்ணெய் எங்கே, அகல் எங்கே என்றெல்லாம் கேள்விகள் வரக்கூடும். அதற்காகத்தான் இங்கே ரூபக பரம்பரை வந்திருக்கிறது. ரத்தனங்களாகிற தீபங்கள் பணங்கள் என்கிற அகலிலே விஷமஷி ஆகிற தைலத்தை கொட்டி ஸ்வஸ்திக சின்னங்கள் என்ற திரிகளை இட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால திரி எங்கே என்று கேட்டால், பாம்பினுடைய முகத்திலேயே இருக்கிற சின்னம். பார்த்தோமானால் அது அந்த சின்னமே கூட, ஒரு படத்தை கூட நாம் பார்க்க போகிறோம், திரி போட்டது போலதான் இருக்கிறது. நாம் திரி போட்டது போல என்று நினைத்து கொண்டு அதை பார்த்தோமானால் திரி போட்டது போலவே தெரிகிறது. விஷம் என்கிற திரவம் இருக்கிறதே, அது ஏதோ எண்ணெய் குத்தினது போல இருக்கிறது. படம் என்பதே விசாலமாக ஒரு பாத்திரம் போல இருக்கிறது. அதை அகல் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த அகலிலே தான் எண்ணெயை குத்தி விளக்கேற்றி வைத்திருக்கிறது. எங்கே ஜுவாலை, எங்கே தீப ஜுவாலை என்றால் அதுதான் அந்த ரத்தனம்.
ரத்தினத்திலிருந்து பிரபைகள் வேறு கிளம்புகின்றன. ஆகையினாலே தீபம் தயாராகிவிட்டது. ஆனால் தீப ஹாரத்தி எடுப்பது என்பது அது எங்கே என்று கேட்டால், அந்த பாம்பானது தன்னுடைய தலையை ஒரு சுழற்றினால் தீபஹாரத்தை எடுத்தது போல ஆகிவிடுகிறது என்று கவியினுடைய கற்பனையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ரத்தனம்தான் தீபம், சின்னந்தான் திரி, விஷந்தான் தைலம் என்று நாம் சொன்னால், சொல்லுகிற ரூபணம் உருவகம் பொருத்தமாக இருக்க வேண்டும். என்னென்ன பொருத்தம் என்பதை பார்த்து கொண்டு அது நிறைய பொருந்தி இருந்தால்தான் நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். முதலிலே அதிக கஷ்டம் இல்லை, பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ரத்தனம் தீபம் போல இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் மட்டுமில்லை, இதே கவியே வேறு எத்தனையோ ஸ்லோகங்களிலே எழுதியிருக்கிறார். ரத்தனங்கள் தீபங்கள் போல இருக்கின்றன என்று. இதே கவி மட்டுமில்லை, பல கவிகளும் எழுதியிருக்கிறார்கள். ரத்ன தீப பிரகாசத்தே என்று சுபாஷித நிதியிலே ஒரு செய்யுள் முடிகிறது, ஒரு ஸ்லோகம். அங்கே ரத்ன தீபத்துக்கும் சாதாரண தீபத்துக்கும் இருக்கிற வாசியை எல்லாம் காண்பித்து பேசுகிறார். அது இருக்கட்டும். அதே மாதிரி காளிதாசனுடைய ஸ்லோகத்திலேயும் வெறும் தீபமாய் இருந்தால் அணைத்து விட்டு படுத்துக் கொண்டு விடலாம் இருட்டிலே. ஆனால் ரத்ன தீபமாய் இருந்தது என்றால் அதை அணைப்பது என்று ஒன்று கிடையாது. அது பிரகாசம் விட்டுக் கொண்டேதான் இருக்கும். அதையே வேற எங்கேயாவது தூக்கி போட்டால்தான் உண்டு. அதை வைத்துக் கொண்டு அவன் சமத்காரமாக பேசுவதெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது சொல்ல வந்தது என்ன என்றால், ரத்தனம் என்பது தீபம் போல இருக்கிறது என்றதே நிறைய பேர் சொன்னதுதான். ஆனால் அந்த ரூபணத்தை நீட்டி நீளமாக்கி கூட சில ரூபணங்களையும் அதிலே சேர்த்து கொசிராக ரூபக பரம்பரையையே ஏற்படுத்துகிறார். அதில் இருக்கிற சுவாரஸ்யத்தை தான் என்று பார்க்க போகிறோம். முதலில் ரத்னம் தீபம் என்பதில் என்ன பொருத்தம் என்றால், தீபம் போல ரத்னம் ஜொலிக்கிறது, அந்த ஜுவாலையினாலே இருட்டெல்லாம் நீங்குகிறது. தீபம் போல ரத்னம் கூட ஒரு மங்களமான வஸ்து தான். முன்னுமேயே நாம் ஒரு தடவை பார்த்திருக்கிறோமோ என்னவோ, எந்தெந்த வஸ்துக்கள் மங்களமான வஸ்துக்கள் என்று ஒரு லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதிலே ரத்தனம் என்பது மங்கள வஸ்து, தீபம் என்பதும் மங்கள வஸ்து. அதற்கு பிறகு இந்த ஸ்லோகத்திலே முதல் பாதத்திலே ஸ்புர தருண என்று இருக்கிறது. அருண என்ற பதம் இருக்கிறது. அது லேசான சிவப்பு நிறத்தை குறிக்கும். அந்த பதம் நிற பொருத்தத்தையும் காட்டுகிறது. அந்த ரத்தனமானது அருணமணியாக இருக்கிறது, சிவப்பு நிறத்திலே இருக்கிறது. பாம்பனுடைய தலையில் இருக்கிற ரத்தனம். அதனாலே தீபத்தினுடைய நிறமும் அதற்கு இருக்கிறது. நெருப்பு எரிந்தால் நெருப்பு ஜுவாலைக்கு என்ன நிறம் இருக்கிறதோ அந்த நிறத்தில் தான் அந்த ரத்தனமும் இருக்கிறது என்று நிற பொருத்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலேயே காட்டிவிட்டார். ஆக இந்த உருவகத்தை நாம் நிறைய குடைய வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் கச்சிதமாக பொருந்துகிறது, பல இடங்களிலேயும் இருக்கிறது. ஆனால் அந்த சின்னம் இருக்கிறதே, அது திரி போல் இருக்கிறதே என்று அது பல இடங்களிலே சொல்லுவதில்லை. சொல்ல போனால் பாம்பினுடைய அந்த திருமண் இட்டு கொண்டது போல இருக்கிற ஒரு சின்னமானது மேலே இருக்கிற விளக்குக்கு திரி போட்டது போல இருக்கிறது என்பது இந்த ஸ்லோகம் தவிர வேறு எங்கேயும் நாம் பார்த்ததில்லை. மற்ற கவிகள் இப்படி எல்லாம் கையாண்டதில்லை. அதனாலே இதை கொஞ்சம் நிதானமாக உற்று கவனிப்போம். ஸ்வஸ்திக சின்னம் திரி போல் இருக்கிறது என்கிறாரே, அது எப்படி பொருந்தும் என்றால் முதலிலே உருவ பொருத்தத்தை பார்ப்போம். அந்த சின்னமானது நாம் பாம்பினுடைய பணத்திலே ஒரு திருமண் போல் இருக்கிற அந்த சின்னத்தை கற்பனை பண்ணி பார்ப்போம். அது திரிக்கு என்ன உருவமோ அந்த மாதிரி உருவம் இருக்கிறது. அதாவது அதனுடைய விளிம்பு இருக்கிறதே அந்த சின்னத்துக்கு, அது ஒரு திரி போட்டா போல் தான் இருக்கிறது. சரி, இடம் பொருந்துகிறதா என்றால் திரியினுடைய நுனியிலே அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கும். அதே போல்தான் இங்கேயும் அந்த பாம்பினுடைய சின்னம் இருக்கிறதே, அது அந்த ரத்னத்தின் சமீபம் வரையில் போய் நின்று விடுகிறது. அதனாலே திரியினுடைய நுனியிலே விளக்கேற்றி வைத்தார் போல ஒரு இடப்பொருத்தமும் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு ரூபணம், பாம்பினுடைய விஷம்தான் அந்த விளக்குக்கு குத்தின எண்ணெய் போல இருக்கிறது என்று. விஷம் தைலம் போல இருக்கிறது என்பதிலே என்ன பொருத்தம் இருக்கிறது என்றால், இரண்டும் திரவமாக இருக்கும் என்பது முதல் பொருத்தம். பாம்பு விஷம் கூட ஒரு லிக்விட் தான், ஒரு திரவம் தான். தைலம் கூட அப்படித்தான்.
இரண்டும் இருக்கிற இடம் என்ன என்று பார்த்தால் இடப்பொருத்தம் தெரிகிறது. திரியினுடைய அருகிலே எதை திரி என்று சொன்னோம்? அந்த ஸ்வஸ்திக சின்னத்தை. அந்த சின்னத்தின் கிட்டே தான் இந்த விஷம் என்பதும் இருக்கிறது. பாம்புக்கு எங்கே விஷம் இருக்கிறது? பல்லிலே. ஆசி விஷம் என்றதற்கு பெயர். அது கிட்டக்கே தான் இருக்கிறது. அதனாலே இடப்பொருத்தமும் இருக்கிறது. கடைசியாக இந்த ரூபக பரம்பரையிலே பாம்பினுடைய படம் இருக்கிறதே, முகம் என்று நாம் சொல்லுவோமே, அதுவே அகல் போலத்தான் இருக்கிறது. அகலமாக இருக்கிறது. ஒரு பாத்திரம் வைத்தாற் போல் இருக்கிறது. அகலுக்கு அகல் என்று பெயர் வந்ததே அது அகன்றிருப்பதாலே என்று வைத்துக் கொள்ளலாம். விளக்கை எப்படி அகல் தாங்கி கொண்டிருக்குமோ அது போலத்தான் ரத்தனத்தை இந்த பாம்பினுடைய படம் தாங்கி கொண்டிருக்கிறது. அதனாலே பல விதங்களிலே இந்த உருவகங்கள் நன்றாக பொருந்திவிட்டன. திரி எது, எண்ணெய் எது, அகல் எது, விளக்கு எது என்றால் எல்லாமே அந்த பாம்பினுடைய முகத்திலே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன. பொருத்தமாக இந்த உருவகங்களை, பல உருவகங்களை சேர்த்து சொல்லி ஆயிற்று. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக பார்ப்போம். முதல் பாதம் வர்த்தியாபஸ்வஸ்திகாக்ரஸ்புரதருணசிகாதி பிரரஸ்தன பிரதீபை. ஒரே ஒரு பதம்தான் இது. அதற்குள்ளே உள் பதங்களாக, அவாந்தர பதங்களாக நிறைய இருக்கின்றன. வர்த்தி, ஆப, ஸ்வஸ்திக, அக்ர, ஸ்புரதி, அருண, சிகா, தீப்ர, ரத்ன, பிரதீபை. உள்ளுக்குள்ளே இருக்கிற அவாந்தர பதங்கள் எல்லாம் சின்ன சின்ன பதங்கள், 2 எழுத்து 3 எழுத்து. ஆனால் மொத்தம் சேர்ந்து ஒரு பதம், சமாச பதம். இந்த ஒரு பதம் கொடுக்கிற தகவல் 8 தகவல்கள் இருக்கின்றன. இதில் பாம்புகள் கருடனுக்கு ஆபரணமாகின என்பது போன ஸ்லோகத்து தகவல். அந்த பாம்புகளை பற்றி இந்த ஸ்லோகத்தில் மேலும் தகவல். பாம்புகளின் தலையிலே ரத்தனங்கள் இருக்கின்றன. இது ஏற்கனவே இந்த கருட பஞ்சாசத்திலேயே வந்த கருத்து தான். ரத்தன என்பதை சொல்லி ஆயிற்று. அதற்கு முன் பதம் தீப்ர ரத்தன என்று இருக்கிறது. தீப்ர என்றால் ஒளிருகின்றன என்று அர்த்தம். தீப்ர என்ற விசேஷண பதத்துக்கு தீபம் என்றால் ஒளி என்று சொல்வோமே, தீப்ர என்றால் ஒளிரூபவை என்று அர்த்தம். இந்த ரத்தனங்கள் ஒளிருகின்றன. அதற்கடுத்தது அவை விளக்குகள் போல் இருக்கின்றன. தீப்ரரத்தன பிரதீபை என்று. எவை அந்த ரத்தனங்கள்? விளக்குகள் போல இருக்கின்றன. விளக்குகள் என்று சொன்னாலே அந்த காலத்திலே அகல் விளக்கு தான் சொல்வார்கள். அவை அருணசிகாதி பிரரத்ன பிரதீபை, அருணமாக இருக்கின்றன. சிகா என்றால் ஜுவாலை என்று அர்த்தம் இங்கே வைத்துக் கொள்வோம். நாம் பின்னால் இந்த அர்த்தத்தை விசாரிக்க போகிறோம், சிகாவுக்கு என்ன அர்த்தம் என்று. அருணசிகா சிவப்பு ஜுவாலை, செஞ்சுடர் என்று சொல்லலாம், அதோடு இருக்கின்றன. ஸ்புரதருண சிகா, ஸ்புரத் என்று ஒரு பதம் இருக்கின்றது. அவை ஸ்புரிக்கின்றன, மின்னுகின்றன. ரத்தனங்களிலிருந்து ஒளி டால் அடிக்கும் பொழுது சில பேர் கவனித்து பார்த்திருக்கலாம், கொஞ்ச நாள் விட்டு அந்த பிரகாசம் வந்துட்டே இருக்கும். அதுதான் மின்னுதல். சிகா, அவை சிகையுடன் இருக்கின்றன. சிகை என்றால் வெளிச்சத்தினுடைய கதிர். அது சிறிது விசாரத்துக்குரிய அர்த்தம். ஏனென்றால் நமக்கு சிகா என்கிற பதத்துக்கு ஸ்வஸ்திகா என்கிற அடுத்த பதமும் அப்படிதான். நமக்கு பிரசித்தமாக தெரிந்த அர்த்தம் வேறாக இருக்கிறது, இங்கு ஒத்து வருகிற அர்த்தம் வேறாக இருக்கிறது. அதனாலே அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்க போகிறோம். சிகை என்றால் நாம் ஒளி கதிர் என்று அர்த்தம் சொல்கிறோம். அவையோடு இருக்கின்றன. ஸ்வஸ்திகாக்ரஸ்புரதருண சிகா, ஸ்வஸ்திகா என்று. ஸ்வஸ்திகம் என்றால் நெற்றியில் இட்டுக் கொள்கிற குறி. அது எந்த குறியாக இருந்தாலும் ஸ்வஸ்திகம் என்று சொல்லலாம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அங்கே ஸ்வஸ்திகம் கூட இருக்கிறது. அந்த ஸ்வஸ்திகா எப்படி இருக்கிறது என்றால்
வர்த்தியாபஸ்வஸ்திகா. அந்த ஸ்வஸ்திகம் வர்த்தி என்றால் விளக்கு திரி, வர்த்தி ஆபா என்றால் திரி போல இருக்கிறது ஸ்வஸ்திகம். பாம்பின் பணத்திலே இருக்கிற சின்னமானது திரி போல் இருக்கிறது. அதன் நுனியிலே மின்னுகிற செந்நிறத்து ஒளிக்கற்றை கொண்ட பிரகாசிக்கிற ரத்தனமானது விளக்கு போல இருக்கிறது என்று இந்த உத்பிரேட்சையை பெரும்பாலும் சொல்லி முடித்து விட்டார். தைலம் ஒன்றுதான் இரண்டாவது வரைக்கும் வீசி வச்சிருக்கிறார். முதல் பாதத்தினுடைய ஆரம்பம். அதே வர்த்தி ஆபா என்று பிரிக்க வேண்டும். வர்த்தி என்றால் திரி, ஆபா என்றால் அது போல் இருக்கிறது என்று. திரி போல் இருக்கிறது என்ற வர்த்தியாபா என்பதை எங்கே அன்வயிப்பது என்றால், எது திரி போல் இருக்கிறதோ அங்கே அன்வயிக்க வேண்டும். இதிலே வியாக்கியாதாக்களிடையே அபிப்பிராய பேதம் இருக்கிறது. ஒருவர் சொல்கிறார் வர்த்தியாபம் என்பது சிகை என்பதில் அன்வயிக்க வேண்டும். சிகை என்றால் அந்த ஒளிக்கற்றை தான், அதுதான் வர்த்தி போல இருக்கிறது. அதாவது அந்த ரத்தனத்திலிருந்து கோடு கோடாக வெளிச்சம் விழுமே, அது ஒவ்வொன்றும் அந்த ரத்னத்துக்கு திரி போல இருக்கிறது என்று அவருடைய உரை. யார் சொல்கிறார் இப்படி? எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கின்றன கருட பஞ்சாசத்துக்கு. அதிலே இப்பொழுது கிடைக்கிற வியாக்கியானங்களுக்குள்ளே பிராச்சீன தம்மமானது பிரதம வியாக்கியாதா என்று சொல்லக்கூடியவர் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீனிவாசாச்சார். சம்ஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அவர் வர்த்தியாபமான சிகை என்று அங்கே கொண்டு போய் அன்வயம் பண்ணுகிறார். இன்னொரு உரை இருக்கிறது, அது மணிப்பிரபாளத்தில் இருக்கிறது. அதாவது சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்ததாக தமிழ் உரை என்று கூட சொல்லிவிடலாம். பெரும்பாலான பதங்கள் தமிழ்ல இருக்கின்றன. அந்த உரை சின்னாமு சுவாமியினுடைய உரை ஸ்வஸ்திகா என்பதிலே கொண்டு அன்வயம் முடிகிறது. அதாவது வர்த்தியாபமாக எது இருக்கிறது திரி போல என்றால் இந்த ஸ்வஸ்திகம் தான் இருக்கிறது. இந்த ரெண்டிலே நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நாம் யோசித்து பார்த்தோமானால் இரண்டாவதாக சொன்னேனே அது பொருந்துவது போக தெரிகிறது. பாம்பினுடைய படத்தை கூட பார்க்கலாம். பாம்பினுடைய படத்தை பார்த்தால் என்பதற்கு, இந்த படம் என்பதற்கு கூட ரெண்டு அர்த்தமும் பொருந்துகிறது. நாம எழுதுகிற வாக்கியத்தில் கூட பாம்பு படம் எடுக்குமே, அந்த படத்தை பார்க்கலாம், அதில் அந்த குறி தெரியும். அல்லது பாம்பினுடைய படத்தை, போட்டோவை அல்லது ஓவியத்தை வரைந்திருக்கிறார்களே, அதை பார்த்தாலும் அது தெரியும். அங்குள்ள குறியை பார்த்தோமானால் அது திரி போலவே இருக்கிறது என்று. இங்க பக்கத்திலே அந்த படம் கூட இருக்கிறது. பாம்புக்கு எப்படி ஒரு ஸ்வஸ்திக குறி இருக்கிறது என்று நாம் பல சமயங்களிலே இது திருமண் போல இருக்கிறது என்று சொல்லுவோம். அதைத்தான் திரியாக இப்பொழுது கற்பனை பண்ணி சொல்கிறோம். மேலே இருக்கிற ரத்னத்துக்கு இது திரி போல இருக்கிறது என்று அந்த எண்ணத்தோடு பார்த்தால் ஆமா, திரி போட்டால் போலத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நூல் கயிறு போலத்தான் அது வடிவம் கொண்டிருக்கிறது. திரியை பற்றி இப்பொழுது பேசியாயிற்று. அடுத்தது ஸ்வஸ்திகா, வர்த்தியாபஸ்வஸ்திகா என்று. ஸ்வஸ்திகா என்றால் என்ன என்பது நான் சற்று முன்னே சொன்னேன். இதில் கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது என்று. ஏன் விசாரிக்க வேண்டும் என்றால், இப்பொழுதெல்லாம் ஸ்வஸ்திக சின்னம் என்று ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதிலே 4 கோடுகள் இருக்கின்றன. ஆனால் பாம்பினுடைய பணத்தில் இருக்கிற சின்னம் அப்படி இல்லை. எதற்காக தேசிகன் ஸ்வஸ்திகா என்று சொல்கிறார் அதை என்றால், பதங்களுக்கு வெவ்வேறு நூற்றாண்டுகளிலே லேசாக அர்த்தங்கள் மாறுவது உண்டு, அது இருக்கட்டும். பிராச்சீன காலத்திலே ஸ்வஸ்திகா என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் என்று அகராதிகளிலே தேடினால், அகராதிகளிலே சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கிற அகராதிகள் கோஷங்கள் என்று சொல்வோம். சர்ப்ப பணாஸ்தித நீல ரேகா விசேஷா என்று அர்த்தம் ஸ்வஸ்திகா என்பதற்கே. பாம்பினுடைய படத்தில் இருக்கிற கோடு இருக்கிறதே, அதுக்குதான் ஸ்வஸ்திகம் என்றே பெயர் என்று சொல்லிவிட்டார்.
அதை நாம் நம்ப வேண்டுமா என்ன என்றால் அவர் ராமாயணத்திலிருந்து மேற்கோள் எடுக்கிறார். யார்? அந்த கோஷக்காரர். சிரோபிः ப்ருதுபிர்நாகாः व्यक्तस्वस्तिकलक्षणैः वमन्तः पावकं घोरं ददं शुर्दशनैशिलाः. பாலகாண்டத்திலேயே இருக்கிறது. பாம்புகளைத்தான் வர்ணிக்கிறார். அதனுடைய நெற்றியிலே ஸ்வஸ்திக அடையாளங்கள் இருக்கிறது என்கிறார். அதனாலே ஸ்வஸ்திகம் என்பது பாம்பினுடைய நெற்றியிலே இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோமே, திருமண் போல ஒரு ஆகாரத்திலே ஒரு அடையாளம். அதற்குத்தான் ஸ்வஸ்திகம் என்ற பெயர் முற்காலத்திலே இருந்திருக்கிறது. இக்காலத்திலே பிரசித்தமான அர்த்தம் வேறையாக இருக்கிறது. இந்த இடத்திலே சொல்கிற அர்த்தம் வேறையாக இருக்கிறது. அதனாலே சற்று நேரம் விசாரித்தோம். வாஸ்தவத்திலே பாம்பின் படத்தில் இருக்கும் ரேகைக்குத்தான் ஸ்வஸ்திகம் என்று பெயர். சிகா, அருண சிகான். சிகாங்கிற பதத்துக்கு கூட இப்ப என்ன அர்த்தம் பிரசித்தமா இருக்கு என்றால், குடுமிக்கு சிகா என்று பெயர், அக்னி ஜுவாலைக்கு அக்னி சிகா என்று பெயர், சிகரம் சிகா என்று மலையினுடைய உச்சி முதலியவற்றுக்கு சிகா என்று பெயர். இதெல்லாம் பிரசித்தமான அர்த்தங்கள். ஆனால் இந்த இடத்திலே சிகா என்பதற்கு ஒளி கதிர் அப்படின்னு நாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். சிகா என்றால் ஒளி கதிர் என்று சொல்லலாமா? மிகவும் உயரமான உச்சி என்று தானே அர்த்தம் சொல்ல வேண்டும். என்றால் அது ஒளி கதிர் என்பதற்கான கோஷ வாக்கியத்தை முதலிலே பார்க்கிறோம். ஹே திஜ்ஜுதி தீப்தி ருச்சஹ शिखा प्रभा रश्मय समानार्थाः. அபிதான ரத்னமாலை என்கிற கோஷம். சிகா என்பதற்கு ரஷ்மி, ரஷ்மினா ஒளி கதிர், கதிரை அர்த்தமாக சொல்லுகிறது. ஜுதி, தீப்தி, ருக், சிகா, பிரபா இதெல்லாம் ஒரே அர்த்தம் என்று. ஆக நாம் சொல்கிற அர்த்தம் சரிதான். ஒளிக்கற்றை, ஒளி கதிர். மணியின் அருண சிகா என்று இங்கே இருக்கிறது. அருணசிகா, அருணசிகா மணிக்கு இருப்பதாக இருக்கிறது. அப்பொழுது மணிக்கு உச்சி இருக்கிறது, குடுமி இருக்கிறது, ஜுவாலை இருக்கிறது என்று சொல்வதை விட இந்த பிரகரணத்துக்கு ஒட்டுகிற அர்த்தம் என்றால் அந்த மரணியில், அந்த மணியிலே அருணமான, அதாவது லேசான சிவப்பான கதிர் இருக்கிறது என்று பொருத்தமாக அர்த்தமாக இருக்கிறது. அதனால் சிக்கா என்பதற்கு ஒளிக்கதிர் என்று அர்த்தம் வைத்துக் கொள்வோம். முதல் பாதத்திலே ரத்தனம் என்பது ஒரு பாம்பின் தலையிலே இருக்கிற ரத்தனம் என்பது விளக்கு போல இருக்கிறது. அந்த விளக்குக்கு பாம்பினுடைய பணத்திலேயே இருக்கிற ஸ்வஸ்திக சின்னமானது திரி போட்டார் போல இருக்கிறது என்பது புரிந்தது. இப்பொழுது இரண்டாம் பாதத்துக்கு போகிறோம். பத்னத்பிஸ்தாபமந்தர் பகுல விஷமஷீகந்த தைலாபிபூர்ணை. பத்னத்பிகி தாபம் அந்தஹா என்ற மூன்று பதங்களும் சேர்ந்து ஒரு விசேஷனம். பகுல விஷமஷீகந்த தைலாபிபூர்ணை என்கிற ஒரே பதமானது இன்னொரு விசேஷம். பத்னத்பிகி தாபம் அந்தஹா என்றால் அந்தஹா உள்ளுக்குள்ளே, தாபம் சூடை பத்னத்பிகி கட்டுகின்றன என்று. ரத்தனங்கள் ஆகிற விளக்குகள் என்று சொல்கிறோமே, அந்த உருவகம் பொருந்த வேண்டுமானால் விளக்குங்கிட்டே சூடு இருக்குமே. இங்கே இந்த மணிக்கு சூடு இல்லை போல இருக்கிறதே, அதனாலே உருவகம் பொருந்தவில்லை என்று ஆட்சேபிக்கலாமோ என்று சில பேர் சொல்லலாம். வாஸ்தவத்திலே உருவகம் பொருந்த வேண்டும் என்றால் சில பொருத்தம் இல்லாம இருப்பதனாலே பாதகம் கிடையாது. நிறைய பொருத்தம் இருந்து விட்டால் போதும், எல்லாமே பொருந்து விட வேண்டும் என்றில்லை. இரண்டு வஸ்துக்களிடையே ஒன்று போல் ஒன்று என்று சொல்லும் பொழுது எல்லாமே பொருந்து விட்டால் அதே வஸ்துவாயிடும். நிறைய பொருத்தங்கள், நிறைய உவமைகள் இருந்தால் உவமை பொருந்துகிறது என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒருவன் பூர்வபட்சம் பண்ணுவதாக வைத்துக் கொள்வோம். இல்லை, இங்கே இலக்கிய நேரம் சரியாக இல்லை என்று ஒருவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? தன்மணி என்றுதான் இலக்கியங்கள்லாம் சீதளமான மணிகள் என்று சொல்கிற வழக்கம். நாகத்தின் மேலே இருக்கிற அந்த மணியை விளக்காக சொல்லும் பொழுது விளக்கின் கிட்டே சூடுதானே இருக்கும், குளிர்ச்சி இருக்குமோ? இது மணி எப்படி ஒட்டும் உருவம் எப்படி பொருத்தும் என்றால்,
மணிகளிலேயே 2-3 விதங்கள் உண்டு. சமுத்திரத்திலிருந்து வருகிற முத்து பவழம் முதலியவை எல்லாம் சீதளமாக இருக்கும். ஆனால் பாம்பின் தலையிலிருந்து வருகிற மணிகள் சீதளமாக இருக்காது. அதனாலே இந்த என்பதாலே சரியா போயிட்டு சுடதான் இருக்கிறது இது என்று. விஷம் அருகில் இருப்பதும் சூட்டுக்கு ஒரு காரணம். அந்த மணிக்கு அருகிலே தானே பாம்பினுடைய வாய் பல்லெல்லாம் அங்கதானே இருக்குது, அங்கதானே விஷம் இருக்குது. விஷப்பை என்று ஒன்று இருக்கும், அதுல அந்த திரவம் இருக்கும். அது கிட்ட இருந்தாலே சூடு இருக்கும். அதனாலே பத்னத்திகி தாபம் அந்தஹா என்ற விசேஷனும் பொருந்தியது. உள்ளே தாபத்தை கொண்டிருக்கும் என்று. அல்லது அந்தஸ்தாபம் என்று நமக்கு ஒன்று இருக்கிறதே, மனசுக்குள்ளே ஒரு சூடு, அதை பத்னத்திகி கட்டி போட்டுவிடும். அந்த ரத்ன பிரதீபம் இப்படி உள்ளே தாபத்தை கொண்டிருக்கும் என்று சொன்னதனாலே விளக்குகளோடு இன்னும் ஒரு ஒப்புமையும் கிடைத்தது. அருணா என்று ஒரு ஒப்புமை சொன்னார், தீப்ரா என்று இன்னொரு ஒப்புமை சொன்னார். இப்பொழுது பத்னத்திகி என்று உள்ளே தாபம் இருக்கும் என்று இன்னொன்றை சொல்லுகிறார். பாம்புக்கு, இந்த பாம்புகள் எல்லாவற்றுக்குமே விஷம் அதிகமாக இருக்கும். அது மை போல கருத்து இருக்கும். விஷமஷி என்கிறார். பாம்பினுடைய விஷமானது மை போல இருக்கும் என்று. கந்த, அதற்கு வாசனை கூட இருக்கிறது. தைல, அந்த விஷமானது தைலம் போல இருக்கிறது. சில மங்கள தீபங்களுக்கெல்லாம் அந்த தீபங்களை எரிவதற்காக கொத்துகிற எண்ணெய் இருக்கிறது, அதிலே வாசனை சேர்த்திருப்பார்கள். இப்பொழுது இங்கே அந்த மாதிரி வாசனை சேர்ந்த எண்ணெயாகத்தான் இருக்கிறது இது. தைல அபிபூர்ணை, அந்த எண்ணெயாலே நிரம்பியது அந்த விளக்கு. விஷம் என்கிற எண்ணெய் இப்பொழுது அதிலே ஸ்வஸ்திகம் என்கிற திரியை போட்டாயிற்று. அதன் நுனியிலே போல நாகத்தினுடைய உச்சியிலே ரத்தனம் என்கிற விளக்கு. அந்த விளக்குத்தான் ஆடி ஆடி இப்பொழுது கருடனுக்கு நீராஜனம் காட்டப் போகிறது. 3வது பாதம். நித்யம் நீராஜனார்த்தம் நிஜ பண பலகைஹி கூர்ணமானானி தூர்ணம். நித்தியம், எப்பொழுதுமே நீராஜனத்தை நிகழ்த்துகின்றன. நீராஜனம் என்றால் தெலுங்கு முதலிய பாஷைகளிலே இன்றைக்கும் விவகாரத்திலே இதே அர்த்தத்தில் இருப்பதுதான். கற்பூர ஹாரத்தி எல்லாம் பண்றோமே, அதெல்லாம் கற்பூர நீராஜனம், ஹாரத்தி என்று சொல்லலாம். அது நீராஜனத்தை பல மங்கள வஸ்துக்கள் மூலம் பண்ணலாம். கற்பூரம் பண்ணலாம், கட தீபம் பண்ணலாம், விளக்கே கூட இருக்க வேண்டும் என்றதில்லை. மஞ்சள் நீர், அதனாலே கூட ஹாரத்தி எடுக்கலாம். நீராஜனம் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இப்பொழுது இந்த ரத்தன தீபங்களாலே நீராஜனம் பண்ணுகின்றனவே பாம்புகள், அவை நித்தியம் நீராஜனார். அந்த வெறும் தீபமா இருந்தால் அது கொஞ்ச நாள் அணைஞ்சு போடும், அல்லது காத்தடிச்சா அணைஞ்சு போயிடும், எண்ணெய் தீந்தா அணைஞ்சு போயிடும். அதெல்லாம் நித்தியம் நீராஜனத்துக்கு பயன்படாது. ஆனால் இந்த பாம்பினுடைய தலையில் இருக்கிற மணி விளக்காக போகும் பொழுது அதை வைத்துக் கொண்டு நித்தியம் நீராஜனம் பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த விளக்கு என்றைக்குமே அணைய போவதில்லை. இதை பற்றிய கூட ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது சுபாஷி தெரிவியில. அது எப்பொழுது வேண்டாம், மேல போகும். எப்பொழுதுமே நீராஜனம் நடக்கிறது. தீபாராதனத்துக்கு பல தீபங்களை பலகையில் வைத்து சுழற்றுவார்களே, அது போலத்தான் இங்கேயும் நடக்கிறது. என்ன பலகை இருக்கிறது என்றால் நிஜ பண பலகை, பாம்புகளுடைய பணங்கள் இருக்கின்றனவே, படம் எடுக்கும் தலைகள், அவைதான் பலகைகள் போல இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பலகமும் தமிழில் இருக்கிற பலகையும் ஒரே அர்த்தம்தான். அந்த பலகையிலே நிறைய தீபங்களை வைத்து இப்பொழுது நீராஜனம் நடைபெறுகிறது. நீராஜனத்துக்கு எப்படி பண்ணுவார்கள் என்றால் சுழற்றுவது. கூர்ணமானி, சுழலுகின்றன.
அந்த விளக்குகள் எல்லாம். அப்படித்தானே தீபாராதனம் வட்டமாக சுழற்றுவோம் அல்லவா? தமது பணங்களே படங்கள், அதாவது படங்களே பலகைகள் போல் இருக்கின்றன, அவற்றை சுழற்றுகின்றன. தூர்ணம், சீக்கிரமாகவும் சுழற்றுகின்றன, அதாவது விளம்பிக்காமல் வேகமாகவும் சுழற்றுகின்றன. தூர்ணம் என்பதற்கு ரெண்டு அர்த்தமும் உண்டு. சுழற்றுவதற்கு, ஆரம்பிப்பதற்கு தாமதிப்பதில்லை, சுழலுகிற வேகமும் அதிகமாக இருக்கிறது. அப்படி சுழற்றுவதால் தான் அது நீராஜனம் போல் அமைகிறது என்று மூன்றாவது பாதம் அந்த உத்பிரேட்சையை முடித்து தருகிறது. நீராஜனம் தான் இந்த உத்பிரேட்சையினுடைய முடிவு பகுதி. நாலாம் பாதத்து தகவல், நமக்கு என்ன வேண்டும், நாம் என்ன யாசிக்க போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு யாசகம் இருக்கிறது அல்லவா, ஒரு பிரார்த்தனை. இங்கே என்ன என்றால், போகைரா பூரையேயு புஜக குல ரிபோஹோ பூஷணானி ஈஷணஹன்னஹ என்று. புஜக குல ரிபோஹோ, பாம்பு குலத்துக்கே ரிப்புவானவர், சத்ருவானவர், பகைவரானவர் கருடன். அவருடைய பூஷணானி, அந்த கருடனுக்கு பூஷணங்களானவை, அணி கலன்களானவை, ஆபரணங்களானவை பாம்புகள். இதிலே பாம்புக்கு சத்ருவுக்கு பூஷணமான பாம்புகள். மறுபடியும் பாம்புகள் தங்கள் சத்ருவுக்கே பூஷணமாக இருக்கின்றன. இதை பற்றி மறுபடியும் ஒரு தடவை பார்க்க போகிறோம். அடுத்தது ஈஷணான்னஹ. ஈஷணம் என்றால் ஆசைகள். ஈஷணான் என்று பகுவச்சனம். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. நகா என்றால் நமக்கு, நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஆபூரையேயுஹு, இந்த ஆபரணங்கள் இருக்கின்ற பாம்புகள் தான், அவை நிறைவேற்றட்டும். நம்முடைய வேண்டுகோள் என்ன? நமக்கு என்னென்னவோ ஆசைகள் எல்லாம் இருக்கும். அந்த ஆசைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. மனோரதங்களை எல்லாம் சித்தி அடையும்படியாக பண்ணட்டும் அந்த பாம்பு. தனியாக பார்த்தால் எனக்கு வேண்டுவதெல்லாம் சித்திக்கட்டும் என்பது நல்ல வேண்டுகோள் தான். ஆனால் ஒரு சந்தேகம் இதற்கு, பாம்புகளிடமா பிரார்த்திப்பார்கள் என்று. கருடனிடம் பிரார்த்தித்தால், கருட ஸ்துதி தானே இந்த கருட பஞ்சாசத்து, அதிலே பிரார்த்திக்க வேண்டிய தலைவர், ஸ்தோத்திரத்தின் தலைவர், நாயகர் கருடன் தானே. அவரிடம் பிரார்த்திக்காமல் அந்த பாம்புகள் எங்களுக்கு மனோரதங்களை எல்லாம் நிறைவேற்றட்டும் என்று பிரார்த்திக்கிறார். இது எந்த விதத்திலே யுக்தம் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுதும். அதுதான் வேண்டுகோள் பொருத்தம் என்பது. இந்த வேண்டுகோள், அதாவது பாம்பிடம் போய் கருடனுக்கு அணிகலன்களாக இருக்கிற பாம்புகளிடம் எங்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படி பண்ணு என்று பிரார்த்திப்பது எந்த விதத்தில் பொருத்தம் என்றால், போகைராபூரையேயுஹு என்கிற பதமிட்டிருக்கிறார் தேசிகன், போகை என்று. அந்த பதத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டோமானால் இது பொருத்தம் என்பது, பொருந்துவது தெரிந்துவிடும். போகம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். போக சுகே ஸ்திரியாதிபிருதௌ அஹேஷ்ட பணகாயயோஹோ. கோஷங்களுக்குள்ளே மிகவும் பிரசித்தமான கோஷம் அமர கோஷம். அதிலே நான் ரெண்டு அர்த்தம் என்று சொன்னேன், ரெண்டுக்கும் மேலேயும் அர்த்தம். போகம் என்றால் சுகம் என்ற அர்த்தம் இன்றைக்கும் விவகாரத்தில் இருக்கிறது. எத்தனையோ போகங்கள் அவனுக்கு வாய்த்திருக்கின்றன என்றால் எத்தனையோ இன்பங்கள், சுகங்கள். அந்த போகங்கள் பணத்தாலே கிடைக்கலாம், சந்தனாதிகளாலே கிடைக்கலாம், அல்லது வேலைக்காரர்கள் பணியாளர்கள் மூலமாக கிடைக்கலாம், சத்திர சாமரங்கள் முதலியோ பரிச்சதங்கள் மூலமாக போகங்கள் கிடைக்கலாம், ஸ்திரீகள் புருஷர்கள் மூலமாக போகங்கள் கிடைக்கலாம். அவற்றுக்கெல்லாம் போகங்கள் என்று சொல்லும் பொழுது சுகம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் அது விவகாரம் இருக்கிறது. போகைரா பூரையேயுஹு என்றால் அந்த மாதிரி இன்பங்கள் மூலமாக என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறட்டும்.
இன்னொன்று இருக்கிறது, அகேஷ்ட பணக்காயோகோ என்று பாம்பினுடைய உடம்புக்கும் பாம்பினுடைய படம் எடுக்கிறது அந்த படத்துக்கும் போகம் என்கிற அர்த்தம் உண்டு என்று. இது நம்ம சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் காவியங்களிலே அடிக்கடி பார்ப்பதுதான். நாம் தூங்க போகும்பொழுது போகி போக சயனீய சாயினே என்று ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் அல்லவா? போகியினுடைய போகமே பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கிறது என்று. போகம் என்றால் பாம்பினுடைய உடல் என்றுதான் அங்கே அர்த்தம். இங்கே அந்த ரெண்டு அர்த்தமும் வேண்டி இருக்கிறது. இங்கே போகை ராபூரியுகு என்ற இடத்திலே நிறைய சுகங்களை எல்லாம் கொடுத்து எங்கள் மனோரதங்களை நிறைவேற்றட்டும் என்ற அர்த்தமும் வேண்டும். இன்னொரு அர்த்தம், பாம்புகளுக்கு வாய்த்திருக்கிற உடல்கள் இருக்கிறதே அதன் மூலமாக நிறைவேற்றட்டும் என்று. எதற்காக இன்னொரு அர்த்தம் வேண்டும் என்றால், நாம் ஒரு ஆட்சேபம் கேட்டோம் அல்லவா, என்னுடைய மனோரதம் சித்திக்கட்டும் என்று பாம்பினிடம் போய் கேட்பானேன் என்று. அதற்கு பதில் இந்த பதத்திலே இருக்கிறது. உனக்கு வேண்டியது என்ன? போகம் தானே. போகம் யாரிடம் இருக்கிறது என்றால் அர்த்தத்தில் தாவுகிறோம். இப்பொழுது பாம்புகளிடம் போகங்கள் நிறைய இருக்கின்றன. அதனாலே நீ பாம்புகளிடம் போய் போகங்களை பெற்றுக் கொள்வது யுக்தம்தான். இன்பங்கள் என்கிற போகங்களை விரும்புவோர் பாம்புடல்கள் என்கிற போகங்களை கொண்டுள்ள பாம்புகளிடம் உனக்கு நிறைய போகங்கள் இருக்கிறதே, எனக்கும் போகங்களை பண்ணேன் என்று கேட்கலாம். அந்த போகங்களுக்கும் இந்த போகங்களுக்கும் அர்த்தம் வேறானாலும் பரவாயில்லை, பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லலாம் என்று. நமக்கு வேண்டுவது சௌக்கியம். இதை பாம்புகள் எப்படி கொடுக்கும் பொருந்தவில்லையே என்று நினைக்க வேண்டாம். பாம்புகளிடம் போகங்கள் வேறொரு அர்த்தத்தில் இருக்கின்றன. அதனாலே அந்த பாம்புகளிடம் போய் போகங்கள் கொடு. ஆனால் உன்னிடம் இருக்கிற உடல் என்கிற போகம் எங்களுக்கு வேண்டாம். நீ போகசாலியாக இருக்கிறபடியினாலே நாங்கள் கேட்கிற போகங்கள் வேறையானாலும் அந்த போகங்களையும் நீயே கொடு என்ற வேண்டுகோள் பொருத்தமில்லை. அதற்கு மேலே இந்த வேண்டுகோளை ஆட்சேபிப்பவர் வேறொன்று கேட்கிறார். நாம் எல்லாம் பாம்புகளை பகைவர்களாக கருதுகிறோம். பாம்போடு ஒரு கூரையிலே பயில்வதில்லை, இந்த வார்த்தை திருமங்கை ஆழ்வாருடையது. நாம் பாம்புகளை பார்த்தாலே அடிக்கிறோம். அவை அப்படிப்பட்ட பாம்புகள் போய் எனக்கு உதவி பண்ணு என்று இந்த ஸ்லோகத்திலே கேட்கிறாரே, நீங்கள் பொருந்துகிறதா? நாம் பாம்பிடுமா உதவி கேட்கிறோம் உலகத்திலே என்றால் அப்படியெல்லாம் பாம்புகளை உபேட்சிக்க வேண்டாம் என்பதும் இந்த ஸ்லோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாம்புகளுக்கு குலசத்ரு கருடன். ஆனால் அந்த பாம்புகள் என்ன பண்ணுகின்றன? அந்த கருடனுக்கே அணிகலனாவும் ஆகி கருடனுக்கே தீபஹாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி உதவியாக இருக்கின்றன. அப்படியானால் இந்த பாம்புகளிடம் நாம் கேட்கலாம். எல்லா பாம்புகளும் ஒரே மாதிரி கிடையாது. கருடனுக்கு அணிகலன்களாக இருக்கிற பாம்புகள் பகைமை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. சாத்திரமும் இருக்கிறதே, பகை உணர்ச்சி, துவேஷம், அதையெல்லாம் மறந்து தங்களுடைய ரிப்புவான கருடனுக்கே கூட அவனுடைய தகுதி அறிந்த காரணத்தினாலே ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகள் அல்லவா நமக்கும் உதவி புரியும். மனுஷனுக்கும் பாம்புகளுக்கும் குலத்தின் மூலமாக பகைமை இருந்தாலும் கூட பகை குலத்தவர்களில் கூட நல்லவர்களுக்கு பாம்புகள் உதவும் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவதாலே நாம் கருட பக்தர்கள் என்கிற ரீதியினாலே நல்லவர்கள் ஆகிவிட்டபடியாலே கருடனிடம் பக்தி செலுத்துகிற நமக்கு கருடனுக்கு பணி செய்கிற அந்த பாம்புகள் நமக்கு பணி செய்யும் என்று பொருத்தம் இருக்கிறது. அதைத்தான் மூன்றாவது பொருத்தமாக சிறிது வேறுபட்டதாக காட்டப் போகிறோம். என்ன என்றால், பாம்பு விருப்பத்தை நிறைவேற்றுமா, அபீஷ்ட சித்தியை ஏற்படுத்துமா, மனோரத பூர்த்தி அது பண்ணுமா என்றால், பாம்பு இப்பொழுது கருடனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. கருடனுக்கு பூஷணங்களாக இருக்கின்றன. அது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குத்தான். அதே போல கருடனுக்கு ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அது கூட அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்குத்தான். அந்த பாம்புகள் கருடனுக்கு இவ்வளவு பண்ணுபவை கருட பக்தர்களுக்கும் பண்ணாதோ? நாம் எல்லாம் கருட பக்தர்கள். அதனாலே நக ஈஷணான் அபூரையுகு, எங்களுடைய விருப்பத்தையும் அவை நிறைவேற்றட்டும். கருடனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பாம்புகள் எங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றட்டும்
என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திப்பதாலே இந்த வேண்டுகோள் இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான வேண்டுகோளாக இருக்கிறது. மூன்று ஆட்சேபத்துக்கும் பதில் ஸ்லோகத்திலேயே இருக்கிறது. போகம் என்று ஒன்று பாம்பு கொடுக்கக்கூடியது, ரிபு என்று ஒரு பதம் இருக்கிறது, ஆபூரையுகு என்று ஒரு பதம் இருக்கிறது. போகைராபூரையுகு என்றால் கருடனுடைய சரீரத்தை தான் தங்களுடைய போகங்களாலே, அதாவது சரீரங்களாலே ஆபூரணம் பண்ணி வைத்திருக்கின்றன இந்த பாம்புகள். கருடனுடைய படத்திலே பாம்புகள் போட்டிருப்பதை பார்த்தால் தெரியும். உடம்பு மொத்தம் ஏற்கனவே நாம் ஒரு ஸ்லோகம் பார்த்தோமே, காது குண்டலம், கரி கிரீட்டம் எல்லாவற்றிலும் பாம்புகள் இருக்கின்றன என்று. அப்படி போகை ராபூரணம் கருடனுக்கு பண்ணின அதே போகை ராபூரணம் எங்களுக்கு பண்ணட்டும் என்ற பொருத்தம் இருப்பது. அது போக சப்தத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதன் மூலம் ஆரம்பித்து பொருத்தமான வேண்டுகோளை இந்த ஸ்லோகத்திலே இட்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை. நாம் ஏற்கனவே சொன்னபடி ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி தவிர பிற்காலத்திலே சின்னாமு சுவாமியும் ஒரு உரை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய உரையிலே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கருத்துரையையும் எழுதியிருக்கிறார். அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். மற்ற ஸ்லோகங்களுக்கு கூட பார்த்தோம். அதே போல இந்த ஸ்லோகத்துக்கும் திரிகள் போல் இருக்கிற ரேகை, பாம்பினுடைய பணத்திலே இருக்கிற ரேகை, திருமண்காப்பு போல் இருக்கிற ரேகை. திருமண்காப்பு போல் இருக்கிற என்றது ஸ்லோகத்தில் இல்லை, நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக உரைக்காரர் எழுதுகிறார். பாம்பின் மேலே திருமண்காப்பு போல ஒரு ரேகை தெரிகிறதே படத்திலே, அதுதான் இப்பொழுது திரிகள் போல இருக்கின்றன. இப்பொழுது இறைப்போகிற விளக்குக்கு அந்த ரேகையினுடைய நுனியில் பிரகாசிக்கிற ரத்னங்களாகிற தீபங்களை உடையவைகள் எவை? பாம்பு ரத்னங்களாகிற தீபங்களை உடையவை. அந்த ரத்னங்கள் எங்கே பிரகாசிக்கின்றன? திரி நுனியிலே. எந்த திரி? அங்கே பாம்புடைய படத்திலே திருமண் காப்பு போல ஒன்று தெரிகிறதே அந்த திரி. சரி, முதல் பாதத்தினுடைய கருத்தாயிற்று. அடுத்தது மத்தியத்தில் தாபங்களை தரிப்பவங்களும். அந்த பாம்பு நடுவிலே தாபங்கள் அதை தரிக்கின்றன. பத்னத்பிஹி தாபமந்தா, விஷங்களாகிற வாசனை தைலங்களால் நிறைந்ததுமான தங்களுடைய படங்களாகிற பாத்திரங்களாலே. இங்கே பாத்திரங்கள் சொல்றது அகல் விளக்கு, அகல் என்று சொன்னோமே அதுதான் தீப பாத்திரம். கருட பகவானுக்கு எப்பொழுதும் ஆலத்தி எடுப்பதாக சுற்றுகிறது என்றால் அந்த பாத்திரத்தை சுற்றுகிறது, அதாவது பாத்திரம் சுழலும்படியாக பண்ணுகிறது தங்கள் தலையை சுற்றுவதன் மூலமா. அதுபோல் இருக்கிற சர்ப்பங்கள் அடியோங்களுடைய இஷ்டத்தை பரிபூரணம் பண்ண வேண்டும். ஆபூரையுகு என்பது பரிபூரணம் பண்ண வேண்டும், நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஈஷனான் என்பது அடியோங்களுடைய இஷ்டங்களை என்று. கருத்துரை முடிந்தது. இப்பொழுது ஸ்வஸ்திகம் என்பதற்கு தற்காலத்திலே சொல்கிற ஸ்வஸ்திக சின்னத்தை விட பெரிதான சின்னமாக இருக்கிறதே நாகத்துக்கு, அதாவது பாம்புக்கு தலையிலே இருக்கிற சின்னம், அதை சொல்லலாமா என்பதற்கு பாதுகா சகஸ்ரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார் வியாக்கியாதா. அந்த ஸ்லோகத்திலே ஸ்வஸ்திகம் என்பது பாம்புக்கு இருக்கிற சின்னத்தை தான் சொல்லுகிறது. அதுவும் எந்த மாதிரி சின்னம்? திருமண் போல இருக்கிற சின்னம் என்பதையே சொல்லுகிறார் பாதுகா சகஸ்ரத்திலே. தவரங்க நரேந்திர பாதரக்ஷே பிரகிருதி சன்னபி பக்தி பாரதந்திரியாதி பவதீம் பஹதீவ பன்னகேந்திர பிரசித ஸ்வஸ்திக லக்ஷணை சிரோபிஹி என்று. அன்னகேந்திரன் இருக்கிறானே ஆதிசேஷன், அவனுடைய சிரோபிகி தலைகள், அவனுக்கு நிறைய தலை அல்லவா, ஒவ்வொரு தலையிலேயும் பிரசித ஸ்வஸ்திக லட்சணம், ஸ்வஸ்திகமாகிற அடையாளம். லட்சணம் என்றால் அடையாளம், சின்னம். ஸ்வஸ்திக சின்னம் பிரசித்தமாக இருக்கிறது அவருடைய தலைகளிலே. ஸ்வஸ்திக சின்னம் எப்படி இருக்கும்? அதற்காகத்தானே இந்த ஸ்லோகத்தை எடுத்தோம். பவதீம் வஹதீவ, பாதுகையை வகிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹரி பாதுகை போல அங்க அதில் இருக்கிற சின்னம் இருக்கும்.
அதைத்தான் நாம் ஹரி பாதாகிருதி என்று சொல்கிறோம். ஹரி பாதுகாக்கிருத்தியும் அதே தான். பாதாகிருத்தியை தானே பாதுகைக்கும் ஆகிருதி. அதனாலே ஸ்வஸ்திகம் என்ற சின்னம் எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கிய சான்றும் கிடைத்து விட்டது. ஆதிசேஷனுடைய ஒவ்வொரு தலையிலும் இருக்கும் ஸ்வஸ்திகம் பாதுகை போல இருக்கிறது என்கிறார். அதனாலே ஸ்வஸ்திக சின்னம் என்று தற்காலத்தில் சொல்லுகிற சின்னமோ என்ற குழப்பம் வேண்டியதில்லை. ஸ்வஸ்திக சின்னம் என்பது ஹரி பாத ஆக்கிருதியில் இருக்கிற சின்னம் தான், அல்லது பாதுகா போல இருக்கிற சின்னம் தான் என்று தெரிகிறது. நீராஜனம், பாம்பினுடைய தலையிலே மணிகள் இருக்கின்றன. அந்த மணிகளை சுழற்றுவதாலே நீராஜனம் பண்ணினது போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் கருத்து இருக்கிறது. இந்த கருத்து பல இடங்களிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது தலையில் இருக்கிற ரத்தனங்கள் சுழற்றுவதாலே அந்த தேவதைக்கு நீராஜனம் பண்ணுவது போல இருக்கிறது என்கிற இந்த கருத்து இங்கே இருப்பது போல வேறு சில இடங்களிலும் கிரந்தங்களிலும் உண்டு என்று. அதிலே ஒன்று மகாவீர வைபவம் என்கிற ரகுவீர கத்தியம். அதிலே பாம்பு பிரஸ்தாபம் வேண்டுமானால் இல்லையே தவிர மணிகளை சுழற்றுவதால் நீராஜனம் என்பது அங்கே இருக்கிறது. ಹಾಟಕಗಿರಿ ಕಟಕಲ್ಲಡಗ ಪಾದ ಪೀಠ ನಿಕಟ ತಟ ಪರಿಲುಟಿತ ನಿಖಿಲ ನೃಪತಿ ಕಿರೀಟ ಕೋಟಿ ವಿವಿಧ ಮಣಿಗಣ ಕಿರಣ ನಿಕರ ನೀರಾಜಿತ ಚರಣ ராஜீவ என்று. ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது. அவர் இப்பொழுது அயோத்தியாதிபதியாக வீற்றிருக்கிறார். அவருடைய சரண ராஜீவம் இருக்கிறதே, அதாவது திருவடி தாமரை, அது இப்பொழுது நீராஜிதமாக இருக்கிறது. அந்த திருவடி தாமரைக்கு நிறைய பேர் நீராஜனம் பண்ணுகிறார்கள். வாஸ்தவமாகவே திருஷ்டி கழிப்பது போல ஆரத்தி சுற்றுகிற நீராஜனம் இருக்கட்டும். இப்பொழுது மணிகண்ட கிரண நிகர நீராஜிதமாகவும் அது இருக்கிறது. ரத்தனங்கள் அந்த திருவடியின் அருகிலே ரத்தனங்களை எடுத்து அதனுடைய கிரணங்களாலேயே நீராஜனம் நடைபெறுகிறது. எந்த ரத்னங்கள் என்றால் தலையில் உள்ள ரத்னங்கள் தான். நிருபதி கிரீட கோட்டி, ராஜாக்களுடைய தலைகளிலே இருக்கிற ரத்தனங்கள் ராமனுடைய கால்களிலே நீராஜனம் பண்ணுகின்றன. என்ன அர்த்தம், என்ன கருத்து? மற்ற ராஜாக்கள் எல்லாம் கிரீட்டங்களிலே ரத்தனங்கள் பதித்த கிரீட்டங்களை அணிந்து வந்து ராமனிடம் வணங்கும் பொழுது அதில் இருக்கிற ரத்தனங்கள் எல்லாம் ராமருடைய திருவடிக்கு நீராஜனம் பண்ணுவது போல் ஆகிவிட்டன என்று. ஆஹா, அதே கருத்துதான் இங்கேயும். கருடன் அணிந்திருக்கிற பாம்புகளின் தலைகளில் இருக்கிற ரத்தனங்கள் எல்லாம் கருடனுக்கு நீராஜனம் பண்ணுகின்றன என்று இங்கே அதே போலத்தான் சொல்லி இருக்கிறார். அதனாலே மணிகளாலே நீராஜனம் என்பது இங்கே இருப்பது போல வேறு இடத்திலேயும் உண்டு. இப்பொழுது ரகுவீர கத்தியத்திலே பார்த்தோம். இன்னொன்று மணிகளாலே நீராஜனம் என்பதை, மணிகள் என்பது தீபங்கள், அதனாலே நீராஜனம் நடைபெறுகிறது என்பதை பாதுகா சாஸ்திரத்திலும் பார்க்க போகிறோம். ராஜாசனே ரகுகுலோத்வஹ பாத ரக்ஷே நீராஜனம் சமபவதி சமயோசிதம் தே. இப்பொழுது பாதுகையே ராஜாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அயோத்தியா காண்ட முடிவுக்கு பிறகு அப்படிதான், பாதுகை தான் ராணி. ஷஹயா ஸ்வாகாவசேன பகுஷஹ பரிபூர்ணிதாபிஹி சாமந்த மௌளி மணிமங்கள தீபிகாபிஹி. மறுபடியும் போற சொர்ணிகையில் சொன்னது போல இந்த பத்தியத்திலேயும் சாமந்தர்கள் இருக்கிறார்களே, சுற்றி உள்ள சிற்றரசர்கள், அவர்கள் எல்லாம் பாதுகையை வந்து சேவிக்கிறார்கள். ஏன் சேவிக்கிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் அதிபதியான அயோத்தியாதிபதியாக பாதுகை இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய மௌலிகளிலே மணிகள் இருக்கின்றனவே, ரத்னங்கள், தலையிலே இருக்கிற ரத்னங்கள். என்ன வித்தியாசம்? கருட பஞ்சாசத்திலே சர்ப்பங்களின் தலையிலே ரத்னங்கள், மற்ற இடங்களில் எல்லாம் அந்த ராஜாக்களின் தலையிலே கிரீட்ட ரத்னங்கள். அந்த ஒரு வித்தியாசமே தவிர அந்த ரத்னங்கள் மங்களமான தீபங்கள் என்பதோ அந்த மங்களமான தீபங்கள்
இங்கே நீராஜனம் என்கிற பதம் கூட இருக்கிறது, ஆரத்தி எடுக்கின்றன என்பதோ அந்த கருத்தெல்லாம் பொதுவாகத்தான் இருக்கிறது. அந்த தீபிகைகள்னாலே நீராஜனம் சமபவதி, ஆரத்தி உனக்கு எடுக்கப்பட்டது என்று பாதுகா சஹஸ்ரமும் சொல்லுகிறது. இதே போல லட்சுமி சஹஸ்ரத்திலேயும் ஒரு ஸ்லோகம் உண்டு, நீராஜனம் போல ஆகிறது. ஸ்லாகை பண்ணும் பொழுது இங்கே கூட ஸ்லாகாவசே நபகுஷ பரிகூர்ணிதாவி, கூர்ணிதா என்று இங்க இருக்கிற பதம் அதே மாதிரிதான் கூர்ணமானான் தூர்ணம் என்று கருட பஞ்சாசத்திலேயும் இருக்கிறது, சுழற்றுவது என்று அர்த்தம். ஆக இதுவரையில் என்ன பார்த்தோம்? இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற கருத்து பல இடங்களிலே இருக்கிற கருத்திலிருந்து கடன் வாங்கினது என்று ஏன் நாம் சொல்ல போவதில்லை என்றால், இந்த ரகுவீர கத்தியமும் சரி, கருட பஞ்சாசத்தும் சரி, பாதுகா சஹஸ்ரமும் சரி, எல்லாமே ஒருவருடையதுதான், எல்லாமே தேசிக காவியங்கள் தான். அதனாலே அவருக்கு இருக்கிற கருத்தே, அதாவது ரத்தனங்கள் எல்லாம் ஆடி நீராஜனம் பண்ணுவது போல ஆகும் என்கிற ஒரே கருத்தை கருட பஞ்சாசத்தில் சொன்னது போல ரகுவீர கத்தியத்திலேயும் பாதுகா சஹஸ்ரத்திலேயும் சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது சில அலங்காரங்களை, இந்த சுவாரஸ்யமான ரச விசேஷங்களை, நயங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பார்த்து விட்டோம். உத்பிரேட்சை என்று ஒன்று, கவியினுடைய கற்பனை, ஏதோ ஒரு ஹாரத்தி எடுப்பது போல அந்த ரத்தனங்கள். உத்பிரேட்சையை பார்த்து விட்டோம், ரூபக அலங்காரத்தை பார்த்து விட்டோம். அது கூட ரூபக பரம்பரை என்று பல ரூபகங்களை ஒரே அடுக்கடுக்காக ஒரே இடத்தில் கொண்டு வைப்பது, அதையும் பார்ப்பாயிற்று. இன்னும் ஒன்றே ஒன்றை பார்த்துவிட்டு முடித்து விடுவோம், அது அனுப்பிராசம் என்பது. மற்றவையெல்லாம் உத்பிரேட்சை, ரூபகம் அதெல்லாம் அர்த்த அலங்காரங்கள். அனுப்பிராசம் என்பது சப்த அலங்காரம். இந்த ஸ்லோகத்தில் சப்த பிரயோகம் பண்ணி இருக்கிறாரே, அதிலேயே எவ்வளவு சுவாரஸ்யம் என்று ஆரம்பத்திலே பார்க்க போகிறோம். தீப்ரரத்ன பிரதீபை என்று. தீ என்பது 2 தடவை வந்தது, பிரா என்பதும் 2 தடவை வந்தது. தீப்ரா என்பதை திருப்பி போட்டால் பிரதி, தீப்ர ரத்ன பிரதீபை. அதனாலே சப்தாலங்காரம், வர்ணாவிருத்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறது. அதாவது ஒரு வர்ணம் ஆவர்த்தம் ஆவதற்கு பதில் 2 வர்ணம் பக்கத்தில் திருப்பி போட்டால் மாதிரி வருகிறது. அதே மாதிரி இன்னும் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று பகுல விஷமஷி என்று. அதிலே விஷமஷி என்பதிலே அதை என்ன என்று சொல்லலாம்? விஷம் என்ற ஒரு பதம் இருக்கிறது, மஷி என்ற ஒரு பதம் இருக்கிறது. முடிவெழுத்திலே ஷகாரம் 2லேயும் இருக்கிறது. நாம் பத அந்த அனுப்பிராசம், பதங்களுடைய முடிவிலே அந்த ஆவர்த்தி வருகிறது என்று சொல்லுவோம். இன்னொன்று, இந்த பத்னத்ரிகை என்ற 2வது பாதம், நித்தியம் என்று 3வது பாதம், போகை என்று 4வது பாதம், இந்த 3லுமே என்ன பார்க்கிறோம்? முதல் எழுத்து இருக்கிறதே, அது மறுபடியும் முதல் எழுத்தாக வேறொரு பதத்துக்கு வரும். என்று அந்த பா என்பது மறுபடியும் முதல் எழுத்தாகவே வந்தது. நித்தியம் நீராஜனார்த்தம் நிஜ பணபலகை, நீ என்பது முதல் எழுத்தாகவே மறுபடியும் வருகிறது. போகை ராபூரியை போஜக குல்லதி போர் பூஷண போ பூ பூ, இப்படி எல்லாம் வருவதற்கு தமிழிலே மோனை என்று சொல்வார்கள், சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்வார்கள்? பத ஆரம்ப அனுப்பிராசம், பதங்களுடைய ஆரம்பத்திலே. பத ஆரம்பம் அனுப்பிராசம் என்பது மட்டும் இல்லை, எந்த பதம் என்பதை கூட பார்க்க வேண்டும். பாதத்தின் பதத்தின் முதல் எழுத்து மற்ற பதங்களிலேயும் முதல் எழுத்தாகவே திரும்பி வந்தார், அது பத ஆரம்ப அனுப்பிராசம் என்ற பெயர். அது இங்கே இருக்கிறது. பத்னதி பகுல அங்கே இருக்கிறது, நித்தியம் நீராஜன நிஜ அங்கே இருக்கிறது, போகை புஜக பூஷணானி அங்கேயும் இருக்கிறது. பத ஆரம்ப அனுப்பிராசம். பத முடிவு அனுப்பிராசத்திலே விஷமஷி என்பதை ஏற்கனவே பார்த்தோம். கூர்ணமானி தூர்ணம், கூர்ண என்ற ஒரு பதம், தூர்ண என்ற ஒரு பதம். கூர்ண என்றால் சுழற்றடிப்பது என்ற அர்த்தம், சுற்றுவது, சுழல்வது. தூர்ணம் என்றால் வேகமாக, சீக்கிரமாக என்ற அர்த்தம். அர்த்தம் இருக்கட்டும்.
கூர்ண தூர்ண என்ற பதங்கள் இரண்டும் பத முடிவு அனுப்பிராசமாக இருக்கின்றன. கடைசி கண்டம் இருக்கிறதே பூஷணா நீஷணான் என்று, அதிலேயும் பத மத்திய அனுப்பிராசம் இருக்கிறது. பூஷண என்ற மூன்றெழுத்து பதத்துக்கு மத்தியத்தில் இருப்பது ஷ. மத்தியம் மட்டுமில்லை, மத்தியம் அந்தம் ரெண்டும் தான். பூஷண ஈஷண ஷண என்பது பொதுவாக இருக்கிறது. அதை அரை மடக்கு அணி என்று தமிழில் சொல்வார்கள். ரெண்டெழுத்து ஷண ஷண என்று ரெண்டு தடவை வந்து விட்டது அல்லவா? அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பதங்களில் வந்தால் அப்படிதான் நீங்க வந்திருக்கிறது. பூஷணா நீஷணா அப்படி, அது அரை மடக்கு. அதுவும் ஒரு அனுப்பிராச வகைதான். மடக்கு என்பதை சம்ஸ்கிருதத்தில் யமகம் என்று சொல்கிறார்கள். இது அர்த்த யமகம். அப்படி அனுப்பிராசத்திலேயே எத்தனையோ வகைகள். அந்த வகைகளுடைய பெயர் நமக்கு முக்கியமில்லை. அதை வாசிக்கும் பொழுதே அதே எழுத்து விவஸ்திதமான இடத்துல திரும்பி வருவதனாலே ஒரு சொற்சுவை கிடைக்கிறது அல்லவா? அந்த அனுப்பிராசம் இந்த ஸ்லோகத்திலே நிறைய இருக்கிறது என்று பார்த்தோம். ஆக உத்பிரேட்சை இருக்கிறது, ரூபக பரம்பரை இருக்கிறது, அனுப்பிராசம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை ரசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வர்த்யாபஸ்வஸ்திகாக்ரஸ்புரதுர் அருணசிகா தீப்ரரத்ன பிரதீபைஹ பத்னத்பிஸ்தாபமந்தர் பகுல விஷமஷி கந்த தைலாபிபூர்ணைஹ நித்யம் நீராஜனார்த்தம் நிஜபண ஃபலகைஹ கூர்ணமானானி தூர்ணம் भोगैरापूरयेयुः भुजगकुलरिपोः भूषणानिषणान्नः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।